வெல்கம் பேக் டு tutti frutti குக்கிங். இன்றைக்கி முந்திரி கொத்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதாங்க அதுக்கு தேவையான பொருள்கள். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு கப்பு முழு பச்சை பயிர் எடுத்துருக்கோம். உடச்சிருந்தா கூட ஓகே, ஆனால் தோலோடு இருக்கிற பயிர் எடுத்துக்கணும். நல்லா கைவிடாமல் வறுக்கணும். இந்த மாதிரி எல்லா நல்ல ஒரே மாதிரி செவந்து வரும்போது அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் வேணும். அதையும் இதே மாதிரி கைவிடாமல் வறுக்கணும். தேங்காய் துருவல் பாதி வறுபட்டதும் 3 ஸ்பூன் எள்ளு எடுத்திருப்போம். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து அதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ எந்த கப்பால் சிறுபயிர் எடுத்தோமோ அதே கப்பால் கருப்பட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரைய வச்சுப்போம். அது கரைஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வறுத்து வச்ச சிறுபயிரை அப்படியே கொஞ்சம் பரப்பரான இட்லி பொடிக்கெல்லாம் பொடிக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துப்போம். அது கூட சுக்கு பவுட்ரு போட்டுப்போம். அப்புறம் தேங்காய் எள்ளும் வறுத்ததையும் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது நமக்கு கருப்பட்டி பாகு பிசுக்கு பதம் தான் வேணும். ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே வேணாம். அந்த கருப்பட்டி கரைஞ்சதும் லேசாக பிசுக்கு பதம் வரும்போது நம்ம அந்த பவுடரில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கணும். நம்ம திரித்து வச்சுருக்கோம்ல அந்த சிறுபயிறு பவுட்ரு கலவையில் இந்த பனை வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கணும். நம்ம எடுத்துருந்த அளவு கரெக்டாக தான் வரும். சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சூடாக இருக்கும், அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு உடனே பால்ஸை டைட்டாக குட்டி குட்டியாக பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். இது ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு. இது ஒரு 20 நாள் வரையும் கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாங்கள்லாம் வருஷம் செய்வோம். இது சவுத் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். எல்லோரும் கண்டிப்பாக செய்வாங்க. சென்னைக்காரங்களுக்கு இது தெரியாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு கப்பு மீன்ஸ் அரை மெஷரிங் கப்பு, அரை கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துருந்தேன். ஒரு 25 கிட்ட நமக்கு கிடச்சிச்சு. இப்போ அதுக்கு ஒரு மேல் மாவு செய்யணும். அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுதான் அளவு. இது நல்ல ஆறிடுச்சு. நல்ல கல்லன்னு சவுண்டு வருது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானது இதை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது. இப்போ ஒரு 3 அணத்தை எடுத்து அந்த மாவில் முக்கி இந்த மாதிரி ஒரு பட்டை கரண்டியில் வச்சு போட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது முந்திரி கொத்து ஏன் வந்ததுன்னா அவங்க 2ஆக போடுவாங்க, 3 இல்லைனா பெரிய ஜல்லி கரண்டி இருக்குல்ல, பூந்தி கரண்டி, அதில் வச்சு ஒரு 10 கிட்ட வச்சு மொத்தமாக பெரிய கடாயில் போட்டு எடுப்பாங்க. அதனால என்னமோ முந்திரி கொத்துன்னு பேர் வந்துச்சு. இந்த மாதிரி நான் இப்போ இதில் 4 வச்சு போடுறேன். அப்புறம் 2, 1 அப்படி ஒன்று போட்டால் அழகாக இருக்கும். இது முந்திரி கொத்துன்னு வந்ததுனால இப்போ 2, 3ன்னு வச்சு போட்டு எடுத்துக்கலாம். இது டக்குன்னு வெந்துடும். ஏற்கனவே நம்ம எல்லாம் வறுபட்டது தான். இந்த மேல் மாவு மட்டும் வேகிற அளவுக்கு திருப்பி கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 அணத்தை உள்ளே போட்டு அந்த கரண்டியில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கையெல்லாம் சுடாது. அப்படியே எட்டை இருந்தே போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கருப்பட்டியில் வேறு செஞ்சுருக்கோமா, ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ நமக்கு அழகாட்டு முந்திரி கொத்து கிடச்சிடுச்சு. இதுதாங்க முந்திரி கொத்து. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டு கருப்பட்டி இல்லைன்னா வெல்லத்துலேயும் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேல் மாவு கூட வேஸ்ட் ஆகாமல் அப்படியே சாப்பிட்றலாம்.
இதுதாங்க நம்ம முந்திரி கொத்து. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒன்று நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். சாப்பிட்டா இந்த இப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்கள் மேல் மாவு ரொம்ப மெல்லிசெல்லாம் கோட்டிங்கில் இருக்குது. கருப்பட்டி, பயிறு, எள்ளு, தேங்காவோட வாசனை டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் தீபாவளிக்கு செய்யுங்க. ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.